வார்த்தை என்ன என்று பார்க்கும்பொழுது, என்ன இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை? ஒரே வார்த்தை தான், அவர் வல்லவர். அவர் வல்லவர். அவ்வளவுதான். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, அவர் வல்லவர். அதான் இன்னைக்கு வார்த்தை. ஸ்தோத்திரம். அவர் வல்லவர். பைபிளை நான் பார்க்கும்பொழுது நிறைய ஆண்டவரை குறித்து நிறைய சொல்லலாம். வல்லவர் வல்லவர் நிறைய சொல்லலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில விஷயங்கள் நான் உங்களோடு பேச போகிறேன். ஸ்தோத்திரம். காக்கவும் நிறுத்தவும் அவர் வல்லவர். ஆமென். காக்கவும் அப்புறம் நிறுத்தவும் அவர் வல்லவர். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை பாதுகாக்கவும் நம்மை ஸ்திரமாய் நிறுத்தவும் அவர் வல்லவர். அவர் வல்லவர். உன்னை காப்பார், உன்னை நிறுத்துவார், உன்னை பாதுகாப்பார், உன்னை ஸ்திரப்படுத்துவார். அவர் வல்லவர். ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நம்மை அழைத்தவர் வல்லவர். நம்மோடு இருக்கிறவர் வல்லவர். என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் வல்லவர். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த சப்ஜெக்ட் நான் எங்க பேச போறேன் என்றால், எல்லாரும் யூதாவின் புஸ்தகம் எடுங்க. யூதா, வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகம், வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகமாகிய யூதாவின் புஸ்தகத்தை எல்லாம் திருப்புங்க. ஸ்தோத்திரம். யூதாவின் புஸ்தகத்தில் தான் இதை நாம் படிக்க போகிறோம். யூதாவின் புஸ்தகம் 24ஆம் வசனத்தை படிப்போம். ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு உங்களை காக்க நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் உன்னை வழுகி போகாதபடிக்கு உன்னை காக்க நிறுத்த ஒரு வல்லவர் உண்டு. ஸ்தோத்திரம். என்னை வழுவாதபடிக்கு அவர் காப்பார். கரங்களை மேல உயர்த்து. இந்த வார்த்தையை சொல்லுவோமா? எல்லாரும் கையை மேல உயர்த்துங்க ப்ளீஸ். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்துங்க. என்னை வழுவாதபடிக்கு அவர் என்னை காப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை வழுவாதபடிக்கு அவர் என்னை காப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நீ வழுவாதபடிக்கு உன்னை காக்கும் ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய யூதா. யார் இதை எழுதுறதுங்க? சொல்லுங்க. யூதா என்ற ஒரு அப்போஸ்தலன், இயேசுவின் சீஷன், இந்த வார்த்தையை எழுதுகிறார். ஸ்தோத்திரம். இவரை குறித்து 2 விஷயம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சப்ஜெக்ட்டுக்கு போறேன். கவனிங்க. ஸ்தோத்திரம். யார் இந்த யூதா? ஒரே அதிகாரம் தான், 25 வசனம், அவ்வளவுதான். யூதாவின் புஸ்தகத்தில் ஒரே அதிகாரம் தான். எத்தனை வசனங்கள்? 25 வசனங்கள், அவ்வளவுதான் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். யார் இந்த யூதா? இந்த யூதா இயேசுவின் சகோதரன். யார் இவன்? இயேசு கூட பிறந்தவங்க. இயேசு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? இயேசு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 4 சகோதரர்கள், கிட்டத்தட்ட 6 சகோதரிகள் அவரு கூட பிறந்தவங்க. ஸ்தோத்திரம். 4 சகோதரர்கள். மத்தேயுல படிக்கலாம், மார்க்ல படிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13:55 இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கூட பிறந்த 4 சகோதரர்கள். அதுல ஒரு ஆள் தான் யூதா. இந்த யூதா தான் சில விஷயங்களை இந்த 25 வசனத்தில் அவர் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். இவர்கிட்ட பாருங்க, எனக்கு கவனிங்க. இவர் இயேசு பூமியில் இருக்கும் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஊழியம் பண்ணல. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் இவருடைய ஊழியம் ஆரம்பமாகிறது. ஸ்தோத்திரம். அவர்தான் இந்த யூதா. இந்த யூதா பாருங்க, இவர் எழுதும்போது, இந்த புக் அவர் எழுதும்போது எல்லாரும் கவனிங்க,
இந்த புக்கை எழுதும்போது நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தான் எழுதுகிறாரு. இயேசுவோட சகோதரன் அவர் எழுதவே இல்லை. இயேசு கூட பிறந்தவர் தான். ஆனால் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் யாக்கோபின் சகோதரன் தான் என்று எழுதுகிறார். முதல் வசனம் படிங்களேன், முதல் வசனம் படிங்க. ஊழியக்காரன் என்ன சொல்றாருங்க? இயேசுவின் ஊழியக்காரன் என்று தான் தன்னை அவர் பிரசன்ட் பண்றாரு. நான் இயேசுவோட தம்பி, நான் இயேசுவோட அண்ணன் அப்படின்னு சொல்லவே இல்லை. மனுஷன் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு தெய்வீகம் உள்ளவனுக்கும் அடையாளம். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி மறைக்கிறானோ அவன்தான் ஒரு தேவ மனிதன். ஸ்தோத்திரம். இவன் நான் இயேசுவோட சகோதரன் சொல்லிருக்கலாமே. என்ன எழுதுறாரு? நான் இயேசுவின் ஊழியக்காரன். யாருக்கு சகோதரன்? யாக்கோபுக்கு சகோதரன். பாருங்க, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் இந்த யூதா. ஸ்தோத்திரம். இயேசு கூட பிறந்தவன் தான். ஆனால் இயேசுவினுடைய சகோதரன் என்று அவர் எழுதவே இல்லை. இயேசுவை மாம்சமாய் அறியக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய விதமாய் தான் நாம் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரிகள், எங்களுடைய ஆவிக்குரியவர்கள், என் சபையார்கள், இவங்களோட தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு மைண்டோடு நாம் பழகினா அந்த அந்த பந்தம் ஒருபோதும் அருந்து போகாது. ஸ்தோத்திரம். மாம்சீகமாக மாமா மச்சான், அவன் இவன், இந்த அம்மா அவன் இவன் நம்ம நெருங்கும் போது அது எப்படின்னா புட்டுக்கும் அது. ஸ்தோத்திரம். யூதா தான் சொல்கிறாரு, என் கூட பிறந்தனா இருந்தாங்க கூட அவர் இயேசு அவருடைய ஊழியக்காரன் நான். ஸ்தோத்திரம். இந்த யூதா இந்த புத்தகத்தில் 3 விஷயங்களை எழுதுகிறார். சொல்கிறேன், கவனிங்க. எந்த புத்தகத்திலும் அதிகமாய் காணப்படாத அநேக விஷயங்கள் இந்த யூதாவில் இருக்கிறது. 3 விஷயங்கள். முதலாவது காரியம், இந்த யூதா எழுதுகிற முதல் காரியம் பாருங்க, 6ஆம் வசனத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், தேவ தூதர்கள் அந்தகாரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் எழுதுகிறார், தேவ தூதர்கள் தங்கள் ஸ்தானத்தை விட்ட தேவ தூதர்கள் எங்க இருக்கிறாங்களா? அவங்க அந்தகாரத்தில் கட்டி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யூதா எழுதுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் பிசாசா மாறிடுச்சு, ஒரு கூட்டம் நியாய தீர்ப்புக்காக அந்தகாரத்தில் கட்டி வைத்திருக்கிறாராம் சங்கிலியில. யூதா எழுதுறாரு. ஸ்தோத்திரம். தவறு செய்தவனை இயேசு விடுவதில்லை, நியாய தீர்ப்புக்காக வைக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை யூதா இங்கே எழுதுகிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. தேவ தூதர்களை சங்கிலினால கட்டி வச்சுக்கிறாராம். எதற்கு? நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும். ஒன்று. ரெண்டாவது பாருங்களேன், ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம் பாருங்கண்ணா. ரெண்டாவது விஷயத்தில் ரெண்டாவது ஒரு விஷயம் எழுதுறாரு இந்த யூதா. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் எது தவறு, எது நம்மை கெடுக்கும் என்று நம்ம நினைக்கிறது என்ன? இந்த சரீரத்தினால நம்ம பார்க்கறது, இல்லை பேசுறது, நினைக்கிறது, இதெல்லாம் தவறு, நம்மை கெடுக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் யூதா ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு. பாருங்களேன், என்ன சொல்கிறார் தெரியுமா? சொப்பனத்தில் நாம் கரைப்படுவோம் என்று எழுதுகிறார் ஒரு வார்த்தை. எந்த வசனம்? 8ஆம் வசனத்தில், சொப்பனத்தினால் தங்களை அவர்கள் கரைப்படுத்துகிறார்கள். படிங்க அது. அசுசிப்படுத்துகிறார், கரைப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். என்ன பாருங்களேன், சில வேளையில் சில கெட்ட சொப்பனங்கள் வருகிறது. ஏனென்றால் சாத்தான் கொண்டு வந்து நம்முடைய மனதையும் ஆத்மாவையும் கரைப்படுத்தும்படிக்கு கொண்டு வருகிறான். அப்போ ஒரு கிறிஸ்தவன் சொப்பனத்தில் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்த்தீங்களா? கடவுள் சொப்பனம் கொடுக்கிறார், சாத்தானும் கூட என்ன பண்ணுறான்? சில சொப்பனங்களை கொண்டு வந்து நம்மளை என்ன படுத்துறான்? கரைப்படுத்துகிறான். யூதா எழுதுறாரு. இவனும் பெரிய அப்போஸ்தலன், பெரிய ஊழியமானவன் மாதிரி கிடையாது. இவர் ஒரே புக்கு தான் எழுதிக்கிறார் இவர். ஆனால் எவ்வளோ விஷயங்கள் பாருங்க.
நல்ல சொப்பனம் வரணும்னா கருத்தாய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். நீங்கள் சில வாழ்க்கை, சில குடும்பம், சில எண்ணங்கள், விசுவாசம், பரிசுத்தம், பக்தி எல்லாம் கெடுக்கிறதுக்கு காரணம் எங்கன்னா சொப்பனம் தான். கெட்ட சொப்பனங்கள் தான் நம்முடைய பக்தி விசுவாசத்தை கெடுக்கிறது. சொப்பனத்தில் கனவுல சாத்தான் வந்து நம்மை கெடுக்கிறானா, தீட்டுப்படுத்துறானா, நம்முடைய ஜபத்தை கெடுக்கிறான், நம்முடைய பக்தியை கெடுக்கிறான், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறான், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையான கிறிஸ்தவர்கள் நீங்கள். ஜபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ பெட்டுக்கு போகக்கூடாது. நீங்க 5 நிமிடமாவது நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்து தான் உங்க பெட்டுக்கு நீங்க போகணும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கெட்ட சொப்பனங்கள் சாத்தான் கொண்டு வந்து விதைப்பான். என்ன பண்றான் அவன்? ராத்திரில கொண்டு வந்து அவன் கோதுமை மணி மத்தியில எதை கொண்டு விதைக்கிறான்? அவன் கலைகளை கொண்டு வந்து விதைக்கிறான். எப்போ? நீ தூங்கும் போது. தூங்கும் பொழுது நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்களோட அறைகளை பாதுகாக்கணும், உங்களோட பிரசன்னம் இருக்கணும், ரத்தத்தினால் மூடணும் என்று சொல்லிதான் படுக்க வேண்டும். கலைகளை கொண்டு வந்து விதைக்கிறான் சொப்பனத்தின் மூலமா. இதை பண்ண, அப்படி பண்ண, அவங்க இவங்க தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாமே நம்முடைய மனதையும் இருதயத்தையும் விசுவாசத்தையும் பக்தியையும் எல்லாவற்றையும் கரப்ட் ஆக்குது. அப்படியே சமாதானமே கெட்டு போகுது. எதனால? சொப்பனத்தினால. சொப்பனத்தினால் கிறிஸ்தவர்கள் தீட்டுப்படுகிறார்கள் என்று யூதா எழுதுகிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், மூன்றாவது விஷயம் எழுதுறாரு பாருங்க யூதா. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? மோசேயோட சரீரத்தை பற்றி எழுதுறாரு. எந்த வசனம்னா 9ஆம் வசனத்தில் மோசே சரீரம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்தோத்திரம். உபாகமும் 34:6 அதை நான் படிக்கிறேன். அவர் எங்க கடவுள் எங்க கொண்டு போய் புதைச்சாரோ, அவர் எங்க இருக்கிறாரு யாருக்குமே தெரியாதான் அது. ஆனால் அதை குறித்து சில வார்த்தைகள் எழுதுறாரு பாருங்க யூதா. மோசையின் சரீரத்திற்காக தேவனிடத்துல வந்து சாத்தான் என்ன பண்றானாங்க? வந்து தர்க்கம் பண்ணுகிறான், வாதாடுகிறான். அவன் பாடி என்கிட்ட கொடு, அவன் பாடி என்கிட்ட கொடு. பாத்தீங்களா? செத்த பிற்பாடு கூட அந்த சரீரத்தை அவன் தீட்டுப்படுத்தவோ அந்த சரீரத்தை கெடுக்கவோ சாத்தான் விரும்புகிறான். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் மரித்தால் மரித்ததிலிருந்து அடக்கம் கொண்டு போற வரைக்கும் ஜபம், ஸ்தோத்திரம், பாட்டோடு கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்றோம். நம்ம கிறிஸ்தவர்கள் மரிக்கும் பொழுது இரவெல்லாம் பாட்டு பாடுறாங்க சபை விசுவாசிகள். அப்படி தானங்க? ஏன் தூக்கம் வரக்கூடாதுண்ணா? எதுக்குங்க? வேற வேலை வெட்டி இல்ல. சாத்தான் அந்த சரீரத்தின் மீது ஆளுகை செய்யக்கூடாது என்பதற்காக. அந்த வசனம் படிங்க. பிரதான தூதனாகிய மீகாவே மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசுகிறான். அந்த சரீரத்தை கொடு. இதை யூதா தான் எழுதுறாருங்க. இதை உபாகத்தில் ஒரு இடத்துல இருக்குது, அவ்வளவுதான். வேற எங்க அது அவர் எங்க வச்சாங்க என்ன யாருக்குமே தெரியாது. மோசேயின் சரீரம் தேவனே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாரு. ஆனால் இதற்கு ஒரு தர்க்கம் நடந்திருக்கிறது யூதா எழுதுறாரு. ஏன்னா இந்த யூதா யார் என்று சில ஹைலைட் பண்றவங்க நான். ஸ்தோத்திரம். இயேசுவை மாம்சத்தினால் அறியாதவன், ரகசியங்களை அறிந்தவன். தன்னை மறைத்தவன், ரகசியங்களை அறிந்தவன். தன்னை தாழ்த்தினவன், ரகசியங்களை அறிந்தவன். தன்னை வெளிப்படுத்தாதவன் இந்த யூதா. ஸ்தோத்திரம். இப்படியாய் நிறைய விஷயங்கள் இவர் எழுதியிருக்கிறார். சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். நம்மை வழுவாதபடிக்கு காக்க அவர் வல்லவர். சத்தமா சொல்லுங்க, வல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். யூதா சொல்லுகிறான், உங்களை வழுவாதபடி காக்க ஒரு வல்லவர் உண்டு, நீங்கள் வழுகி போவதில்லை. ஸ்தோத்திரம். வழுகுவது என்றால் என்ன? வழுகுவது என்றால் விசுவாசத்தை விட்டு விலகுவது. வழுகுவது என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்தை விட்டு விலகுவது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எழுதி வீட்டில் படிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வழுகுவது என்றால் விசுவாசத்தை விட்டு விலகுவது. இன்னைக்கு பல சூழ்நிலைகள் வருகிறது.
வழுகி போகும்படிக்கு. மனுஷன் மூலமா வருது, சொந்த பந்தத்தின் மூலமா வருது, வேலை செய்யற இடத்துல வருது, சிநேகிதர் மூலமாய் வருது, பல மனுஷன் மூலமாய் வருகிறது. என்ன வருது? உன்னை வழுகி போக செய்யும்படிக்கு. நீ வழுகி போனோம், விசுவாசத்தை பின்னாடி போனோம், நீ பின்வாங்கி போனோம் என்று உன்னை வழுகி போக செய்யும்படிக்கு பல சூழ்நிலைகள். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை வழுகி போகாமல் நம்மை காக்க வல்லவர். நம்மை வழுகி போகாமல் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை குறித்து 2 பேர் எழுதுறாங்க பைபிள்ல. வழுகி போவதை குறித்து 2 பேர் வேதத்தில் எழுதுறாங்க. முதலாவது ஆள் யார் என்றால், வழுகி போகின முதல் மனிதன் யார் என்றால் சாலமோன். யாருங்க? சாலமோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும்போது, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும்போது, அங்க சாலமோனுடைய இருதயம் என்ன ஆயிட்டா? வழுகி போயிற்று. சாலமோனுடைய இருதயம் வழுகி போயிற்று. ஸ்தோத்திரம். தாவீதோட புள்ள. ஸ்தோத்திரம். சாத்தான் பார்த்தான், அவன் இருதயத்தை வழுகி போக செய்தான். அவன் இருதயம் வழுகி போயிற்று. என்ன பாருங்களேன், எனக்கு கவனிக்க ஒரு விஷயம். வழுகி போவது என்றால் எப்படி நமக்குள்ளே நடக்கும் சொல்றேன், கவனிங்க. வழுகி போவது என்றால் எப்படி நமக்குள்ளே நடக்கும் என்றால், பாருங்க, சாத்தான் தந்திரமாய் நம்மை 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 நடத்துகிற வழிதான் வழுகி போவது. நமக்கே தெரியாது. ஸ்தோத்திரம். சிம்சோன், கவனிங்க, சிம்சோன் அவனுடைய ஜடைகள் அறுக்கப்பட்ட பிற்பாடு அவனுக்கே தெரியல, எப்பொழுதும் எழுந்து உதறுவது போல எழும்பி என்ன செய்தான்? அவன் உதறினான். ஆனால் அவன் பலம் அவனிடத்தில் அவனுக்கே தெரியாமல் வழுகி போயிட்டான். ஸ்தோத்திரம். வழுகி போவது, வழுகி போக செய்வது. ஸ்தோத்திரம். சந்தேகம், கேள்விகள், இதெல்லாம் கொஞ்சம் அப்படி நைஸாக கொண்டு வந்து நம்மை கெடுக்கிற அனுபவங்கள் தான் வழுகி போவது. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணிடுவான். ஆனாலும் ஒரு சந்தேகத்தை, ஒரு குறைவை அங்கே வைப்பான். ஏவாள் இடத்துல ஆண்டவர் பழத்தை சாப்பிடும்படி சொன்னாரா என்று கேள்வியை உண்டாக்கினான். எதுக்கு? வழுகி போகும்படிக்கு. ஸ்தோத்திரம். நம்மை அறியாமல் நம்ம விசுவாசத்தில் குறைந்து போவது வழுகி போவது. ஸ்தோத்திரம். மிகவும் ஜாக்கிரதை. சாலமோன் வழுகி போனான். 2வது இதை குறித்து இன்னொருத்தர் எழுதுறாரு, தாவீது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். என் பாதம் வழுகி போகாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்று சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 36ஆம் வசனத்தில் தாவீது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். வழுகி போகாமல் நம்மை காக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு 3 விஷயம் சொல்றேன், கவனிங்க. எது நம்மை, இல்லை என்றால் எது ஒரு கிறிஸ்தவனை விசுவாசத்திலிருந்து வழுகி போக செய்கிறது? ஒரு கிறிஸ்தவனை வழுகி போக செய்யும் 3 காரியங்கள். ஸ்தோத்திரம். ஆனாலும் எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், கவனிங்களேன். நம்முடைய பலன், சாமர்த்தியம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கடவுளுடைய கிருபை தான் எதிரிக்க நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலை நமக்கும் வந்துச்சு வழுகி போகும்படிக்கு. ஆனாலும் கர்த்தர் நம்மை தாங்கி பாதுகாத்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றாலே கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார் என்றுதான் அடையாளம். அவர் வல்லவர். என்னை வழுகி போக செய்யாமல் என்னை பாதுகாக்க வல்லவர். என் தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. எப்படி ஒரு கிறிஸ்தவன் வழுகி போகிறான்? 3 காரியங்கள். நம்பர் 1, முதல் காரியம் பாருங்க. கடவுளுடைய வழியை யார் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் வழுகி போவான். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 95ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவன் வழுகி போவான். பாத்தீங்களா? ஏன் அனிதினம் பைபிள் படிக்கணும்? ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் வீட்டில் ஜெபம் பண்ணணும்? ஏன் பைபிள் படிக்கணும்?
இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். கடவுள் உன்னை குறித்து என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அதை தெரிந்து கொள்ளும்படிக்காக தான். ஒரு மனிதனும் இந்த பூமியிலே வீணாய் தேவன் கொண்டு வரவில்லை. எல்லார் மேலேயும் கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உன்னை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து எல்லாரிடத்திலும் ஒரு பிளான் இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் பிளான் வைத்து மனிதனை பூமியில வைக்கிறார். சாத்தான் அந்த பிளானை கெடுத்து மனிதனை தூரப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். இப்ப முதல் காரியம், தேவனுடைய வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வருடத்தில் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த மாசம் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பிள்ளையை நான் எப்படி நடத்தணும்? ஆண்டவரே, என் கணவனுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும்? ஆண்டவரே, என் குடும்பம், என் மனைவி, எங்களை குறித்து நீ என்ன திட்டம் வைத்திருக்கிற? இதாங்க ஜெபம். இதுதான் ஜெபம். வழியை அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியால ஒரு வசனம் இருக்குது, அநேக வழிகள் உண்டு, ஆனால் அவன் நின்று எந்த வழி பூர்வமான வழி என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். பல வழிகள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனால் தேவ வழி ஒன்று உண்டு உன் வாழ்க்கையில. அதுதான் நித்தியத்துக்கு போகும் வழி. அதுதான் நம்மை சமாதானத்துக்கு கொண்டு போகும் வழி. அதுதான் தேவனுடைய திட்டத்துக்கு நேரா நம்ம கொண்டு போகும் வழி. ஸ்தோத்திரம். பிள்ளை குறித்து நம்ம நிறைய பிளான் பண்றோம். ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி, ஆண்டவரே, என் பிள்ளை படிக்கணும், ஆண்டவரே இப்படி குறித்து எல்லாம் பிளான் இருக்குது. ஸ்தோத்திரம். அதை பூர்ணமாய் நடத்த வேண்டும் என்றால் கடவுளுடைய வழியில் கொண்டு வந்த பிள்ளையை வச்சுட்டா கர்த்தர் அதை பூர்ணமாய் நடத்தி கொண்டு போவார். கடவுளுடைய வழியை விட்டுட்டு வேற வழியில் கொண்டு வச்சா அது சரி வராதுங்க. அது ஃபுல் ஆகாது. அது ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் வழிக்கு போக காரணம் என்ன? பிள்ளைகள் வழிக்கு போறாங்க, குடும்பம் வழிக்கு போகுது, பின்மாற்றமாய் போகிறார்கள். ஜபம் இல்லை, சர்ச் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, பைபிள் ரீடிங் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் வழிக்கு போக காரணம் என்ன? தேவனுடைய வழி தெரியல. எதுக்காக தேவன் அழைச்சார்? நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்? நான் எதுக்கு பைபிள் படிக்கணும்? நான் என்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம்? தேவனோடு ஒரு தொடர்பு இல்லை. வழி தெரியாமல் அறியாமல் இருப்பதனால தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வழிக்கு போகிறார்கள், பின்மாறி போகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழியை நாம் அறிந்து கொள்வோமாக. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா பைபிள் படிக்கணும், சர்ச்சில் உட்காந்தா நல்ல பிரசங்கம் கேட்கணும். ஸ்தோத்திரம். டிவியில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ப்ரீச் பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்கணும். ஸ்தோத்திரம். இவெல்லாம் கேட்கும்போது கர்த்தர் நம்மை குறித்து உண்டான வழியை காண்பிப்பார். நீ எந்த வழியில் நடக்கணும் என்று ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், ஒரு கிறிஸ்தவனை வழிக்கு போக செய்கிற இரண்டாவது காரியம், ஏசாயா 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கும் பொழுது, முறுமுறுப்பு ஒரு கிறிஸ்தவனை வழுகி போக செய்யும். என்ன சொல்லுங்க? முறுமுறுப்பு. சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறது இல்லை. குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எல்லாத்திலும் முறுமுறுக்குது. ஏன் இது நடக்குது? ஏன் இதுக்கு? எனக்கு ஏன் அப்படி நடக்கலை என்று கோபமா முறுமுறுப்பாய் நாம் இருப்போம் என்றால் இந்த வழியில் நம்மளால் நிற்கவே முடியாது. சாத்தான் உன்னை வழிக்கு போக பின்னோக்கி போக செய்து விடுவான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முறுமுறுப்பு. இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, என்ன பாருங்க, இப்போ நம்ம கூட நம்மளை குறித்து அவங்க போய் பின்னாடி பேசத்தை விரும்ப மாட்டோம், நேரில் பேசிட்டா விரும்புவோம். அப்படி தானேங்க? இதான் நீங்கள் உலக வழக்கம். அதுதான். இப்போ தம்பியோடு கொடுக்குறேன், ஏதாவது நேரில் பேசிட்டானா சரி, எதனா மூஞ்சில் சொல்லிட்டான்ப்பா அப்படின்னா நல்லவங்க. பின்னாடி போய் சொல்லுவது தவறு. அதுதான் கடவுளிடத்திலும் கூட. எதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஜெபத்தில் நம்ம நேராக அவர்கிட்ட பேசலாம், தப்பே கிடையாது. ஆண்டவரே இப்படி இருக்குது, ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே இப்படி, ஆண்டவர்கிட்ட நேரடி சண்டை போட்டுருங்க. ஆனால் அதை விட்டு வாழ்நாளெல்லாம் முறுமுறுத்து எது வேணாம் அது வேணாம் என்று வெறுப்பால், கோபத்தினால, கசப்பினால, சந்தோஷம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறது, எப்போ பார்த்தாலும் மொனமொனமொனமொனன்றது, இது கடவுளுக்கு பிரியமே கிடையாதுங்க. இது ஆண்டவருக்கு இஷ்டமே கிடையாது. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை கடவுள்கிட்ட பேசுங்க. சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுதுருங்க, கத்திடுங்க. கதவை மூடிட்டு உள்ள உட்காந்து, ஆண்டவரே ஏன் இப்படி, என்ன சித்தம், எனக்கு கிருபத்தை, அதுதான், ஏதோ ஒன்று சண்டை போட்டுருங்க, அதோடு நிறுத்திடுங்க.
ஆண்டவருடைய பாதை நடத்துகிற சூழ்நிலை குறித்து முறுமுறுக்காதீர்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததினால் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். முறுமுறுப்பு நம்மை வழுகி போக செய்யும். ஆமென். மூன்றாவது காரியம், மூன்றாவது விஷயம் சொல்றேன், கவனிங்க. ஒரு கிறிஸ்தவனை வழுகி போக செய்கிற மூன்றாவது விஷயம் எது என்றால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது என்னவென்றால், பண ஆசை. சொல்லுங்க, பண ஆசை. ஸ்தோத்திரம். பண ஆசை. பண ஆசை ஒரு கிறிஸ்தவனை செய்தாது வழுகி போக செய்கிறது. என்ன பாருங்க, பணம் தேவைதான், பணம் வேணான்னு சொல்ல. நான் கூட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பணம் ஊழியம் செய்யணும்னு நான் கேட்குறேன்னா, பணம் தேவை, ஆனால் பண ஆசை தேவையில்லை. என்ன தேவை? பணம் தேவைங்க, ஆனால் என்ன இருக்கக்கூடாது? பண ஆசை வேண்டாம். ஸ்தோத்திரம். அதான் டேஞ்சர். பணம் கொடுப்பார் கர்த்தர், தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் அறிவார். எல்லாம் அவருக்கு தெரியும். கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பக்தியும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதான் முக்கியம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதான் பார்க்குறாரு. இப்போ பண ஆசை என்பது என்ன பண்ண, நம்ம விசுவாசத்தை விட்டு நம்மை வழுகி போக செய்யும், பின்வாங்கி போக செய்யும். ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நம்மை வழுகி போக செய்யும் 3 விஷயங்கள் நான் பார்த்தோம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 6 விஷயங்கள் டக்கு டக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. இப்போ நாம் வழுகி போகாமல் நம்மை பாதுகாக்கும்படிக்கு யூதா எழுதுகிற 6 காரியங்கள். ஸ்தோத்திரம். நாம் வழுகி போகாதபடிக்கு யூதா எழுதுகிற 6 விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். நம்மை வழுகி போகாமல் காக்க வல்லவராயிருக்கிறார். கீழே விழுந்து போகாம, நீ வழுகி போகாம உன்னை பாதுகாக்க ஒரு வல்ல தேவன் உண்டு என்று யூதா எழுதுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 6 விஷயம் யூதா எழுதுகிறதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். முதல் காரியம், ஒரு கிறிஸ்தவனாகிய நாம் வழுகி போகாமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் நான் நிற்கணும். கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பில் நிற்கணும். கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தில் நிற்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, எப்போ அது ஆயிடுச்சு 25-20 வருஷம் இருக்கும். அப்போ சொல்லிக் கொடுத்த வார்த்தை இன்னும் என் மைண்ட்லேயே இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, சாத்தான் ஒரு கிறிஸ்தவனை பின்மாற்றம் அடையத்தோடு விடமாட்டான். அவனுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை கெடுக்கும் வரைக்கும் போராடுவான். அவன் பின்மாற்றம் தள்ளிட்டான், சர்ச்சுக்கு போகிறது இல்லை, பின்வாங்கி போயிட்டான் அப்படின்னு தள்ளிட்டு அதோட விடமாட்டான் சாத்தான். அதோட விடமாட்டானா. எது வரைக்கும் அவன் போராடுவான்? அவன் நாம் பெற்ற ரட்சிப்பை கெடுக்கும் வரைக்கும் போராடுவான் அவன். அதனால மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரி சிஸ்டர் தான் எனக்கு சொல்லி, ஊழியக்காரனாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் என் மைண்டில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்தீங்களா? ரட்சிப்பு தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அந்த ரட்சிப்பை கெடுத்துட்டானா அவன் எங்கே போவான்? அவன் நரகத்தை. கடைசி வரைக்கும் ரட்சிப்பை கெடுக்கும் போராடுவான். அப்படின்னா என்ன? மறுபடியும் கெட்ட வழி போக வைப்பான், மறுபடியும் உன்னை தப்பு பண்ண வைப்பான், மறுபடியும் பாவம் பண்ண வைப்பான், மறுபடியும் குடிக்க வைப்பான், மறுபடியும் எல்லா உலக வாழ்க்கையில் மறுபடியும் போய் நீ செய் என்பதை உணர்த்தும் வரைக்கும் போராடுவான் அவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாருங்க. ஒரு முறை எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிச்சயமா என் தேவன் வழுவாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். யூதா சொல்கிற 6 வார்த்தை. முதல் காரியம் 17ஆம் வசனம், யூதாவின் புஸ்தகம் 17ஆம் வசனத்தில் யூதா சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தன் வழுவாதபடிக்கு, பாதுகாக்கப்படும்படிக்கு அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், 16ஆம் வசனத்தில் படிக்கிறோமோ, வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் சொல்ல வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். 17ஆம் வசனம் தான். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் சொல்லி எழுதுறாரு பாரு.
தேவதூதர்கள் இரு அந்தகாரத்தில் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நம்மளாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவதூதன் தப்பு செய்தான், அவனே விடல கடவுள். நம்மளாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று யூதா எழுதுகிறார். ஸ்தோத்திரம். இப்போ முதல் காரியம், அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலர் யாரு? பைபிள் எழுதினவங்க தான். மத்தேயுவிலிருந்து நாம் படிக்கிறவங்கலாம் யாருங்க? எல்லாரும் யாருங்க? பைபிள் புதிய ஏற்பாட்டை மொத்தம் எழுதுனதெல்லாம் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, ஏன் டவுட்டு? அப்போஸ்தலர்கள், இயேசுவின் சீஷர்கள். அவர்கள் எழுதினதை நீங்கள் நினைவு கூறுங்கள், மறந்துடாதீங்க. அப்படின்னா அர்த்தம்னா பைபிள் படிக்க மறந்துடாத. எப்பவுமே பைபிள் வசனத்தை ஞாபகப்படுத்து. இந்த சண்டே பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு, இன்னைக்கு நான் பைபிள் படித்தேன், ஆண்டவர் என்ன பேசினாரு. காலையில் பைபிள் படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு வசனம் உங்கள் மைண்டில் நிற்கும். அதை என்ன பண்ணணும், நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே அதை ஒரு வாட்டா ரீகலெக்ட் பண்ணணும். இன்னைக்கு காலையில் நான் படித்தேன்ல அந்த வசனம் என்ன. இப்படி நாம் தேவ வசனத்தை நினைவு கூறும்போது நாம் வழுகியே போக மாட்டோமாம். யூதா எழுதுறாரு. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நீ வழுகி போக முடியாது. எதுக்கு வார்த்தை கொடுக்குற கடவுள்? எதுக்கு வசனம் கொடுக்கிறாரு? எதற்கு? வழுகி போகாமல் நிற்கும்படிக்கு, இல்லை நான் வீழ்ந்து பொருளை தூக்கி நிறுத்தும்படிக்கு தான் வசனம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். முதல் காரணம், அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்ததை நினைவு கூறுங்கள். இவர் ஒரு அப்போஸ்தலர் தான், ஆனால் இவரை பற்றி இன்னும் எழுத மாட்டார் அவர். நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், யோவானின் சகோதரன். அப்படின்னா என்ன மைண்ட் பண்ணுறாரு? நான் ஊழியக்காரன், அவ்வளோதான்ப்பா. எங்கள் அண்ணன் தான் இயேசு, நான் சொல்ல மாட்டேன். என் தம்பி தான் இயேசு, நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படி சொல்லுகிறவர் தான் யூதா. ஸ்தோத்திரம். இப்போ முதல் காரியம், அப்போஸ்தலர் எழுதின வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நல்ல பைபிள் வசனத்தை, வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க. அப்பப்போ மைண்டில் கொண்டு வாங்க. அப்பப்போ வேத வசனத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் வழுகி போக விட மாட்டார். ஒரு முறை கையை தட்டுங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழுகி போகாமல் நம்மை காப்பது தேவ வார்த்தை, வேத வசனம், சத்தியம். ஒருபோதும் நம்மை வழுகி போகாமல் பாதுகாப்போம். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் கவனிங்க. நம்மை வழுகி போகாமல் பாதுகாக்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன? யூதா என்ன எழுதுறார் என்றால், என்ன பாருங்க, பரியாசக்காரர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்புவார்கள், நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனம் 18ஆம் வசனம். பரியாசக்காரரிடத்திலிருந்து உங்களை நீங்கள் வேறு பிரித்துக் கொள்ளுங்கள் என்று அங்க யூதா எழுதுறார். எந்த அளவுக்கு உங்களை உலக ஜனங்களோடு கூட நீங்க தூரப்படுத்தி ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்தில் ஸ்திரமா இருப்பீங்க, நீங்க பலமா இருப்பீங்க. பரியாசக்காரர்கள், அந்த வசனம் படிங்க தம்பி. அது கடைசி காலத்தில் போதும். கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். கடைசி காலம் எதுனா இதுதான். நம்ம வந்திருக்குதான் கடைசி காலம். பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள், நீ ஜாக்கிரதையா இரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாம் தான் போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே பரியாசம் தான். அதை குறித்து பரியாசம், இதை குறித்து பரியாசம், சர்ச்சை குறித்து பரியாசம், பாஸ்டர் குறித்து பரியாசம், விசுவாசி குறித்து பரியாசம், பைபிளை பற்றி பரியாசம். இன்னைக்கு எல்லாமே அதுதாங்க. நீங்கள் அது பொழுதுபோக்காக போச்சு, காமனாக போயிடுச்சு. ஸ்தோத்திரம். பரியாசக்காரர்கள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள், ஜாக்கிரதையாயிரு. யாரை பற்றியும் பரியாசம் பண்ணாமல் உன்னை நீ காப்பாற்றிக்கணும். ஸ்தோத்திரம். ஏதோ சந்தோஷமாக 2 வார்த்தை பேசுகிறீங்க, அதுவும் நிறுத்திடணும். ஸ்தோத்திரம். மற்றவங்களை குறித்து ஒரு பரியாசம் பண்ணுறான் இந்த ஆள், இவன் மற்றவங்களை குறித்து எப்பவுமே பரியாசம் பண்ணுறோன்னா உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நீங்கள் விசுவாசத்தில் சிரமமாக இருப்பீர்கள். இன்னொருத்தனை குறித்து நீ கமெண்ட் பண்ணி அவங்கள குறித்து, அந்த சிஸ்டரை குறித்து இவனை பார்த்து பரியாசம் பண்ண, ஒரு நாள் வழிக்கு தலை குப்புற விழுவே நீ, நிச்சயம். அந்த காலம் இது. ஸ்தோத்திரம்.
இன்றைக்கி அவங்களுக்கு கூட பரியாசம் பண்ணால் நாளைக்கு நீ உன்னை பற்றி பரியாசம் பண்ணுவான். பரியாசம்காரரிடத்தில் நீங்கள் உங்களை தூரப்படுத்தி ஜாக்கிரதையை காத்துக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஸ்திரமாய் நிற்பீர்கள். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் நாம் வழுவாதபடிக்கு ஸ்திரமாய் நிறுத்தும்படிக்கு மூன்றாவது காரியம் என்னவென்றால், மகா பரிசுத்த விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வசனம்? 20ஆம் வசனம். விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறவன் வழுகி போக மாட்டான். நம்மளை ஸ்ட்ராங்கா, ஒரு கிறிஸ்தவனை ஸ்திரப்படுத்துவது, ஸ்ட்ராங்கா மாற்றுறது எது? விசுவாசம் தான். ஆமென் சொல்லுங்க. பா நல்ல விசுவாசிப்பா அப்படின்னு ஒரு ஆளை பற்றி சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? நம்ம எதை வச்சு சொல்றாங்க? ஒயிட் துணி போட்டுன்னு வர்றாருன்னா எதை வச்சு சொல்றோம்? நம்ம அவருடைய விசுவாசம், அவர் விசுவாச பேச்சு, அவர் விசுவாச வாழ்க்கை, அவருடைய விசுவாச கிரியை, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு நல்ல விசுவாசிப்பா, நல்ல ஒரு பிரதர், நல்ல ஒரு சிஸ்டர் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். விசுவாசம் தான் நம்மை ஒரு நல்ல கிறிஸ்துவனாய் ஐடென்டிஃபை பண்ணுது, அடையாளம் காட்டுகிறது. விசுவாசத்தில் உன்னை நீ உறுதிப்படுத்து. அந்த விசுவாசத்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க இந்த யூதா, மகா பரிசுத்த விசுவாசமா. சூப்பருங்க. என்ன விசுவாசம் அது? என்ன விசுவாசம்? மகா பரிசுத்த விசுவாசம். எல்லாம் பரிசுத்தம், பரிசுத்த விசுவாசம், பரிசுத்தம் எழுதுனாங்க எல்லாரும். யூதா ஒரு படி மேலே போயிட்டார். மகா பரிசுத்த விசுவாசம். அப்போஸ்தலர் எல்லாரும் செம்மங்க. அவங்க ஒவ்வொரு புக்கும் அவங்க எழுதும் போதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு புக்கும் ஒரு டேஸ்டாக இருக்கும். ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த விசுவாசம். இது மகா பரிசுத்தமா என்ன காட்டுது? விசுவாசத்தில் வளர்ச்சியை காட்டுகிறது. விசுவாசத்தின் வளர்ச்சி. நீதி உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அது வளர்ச்சி தான் மகா விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் போறேன் இப்ப நான் சீக்கிரம். நான்காவது காரியம், நம்மை வழுவாமல் காக்கும்படிக்கு யூதா சொல்கிற நான்காவது காரியம் என்னவென்றால், ஜெபம் பண்ணுங்கள். அதே வசனத்துல என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஜெபம். ஜெபம் தான் நம்மை வழுகி போகாமல் பாதுகாக்கும். பரிசுத்த ஆவிக்குள்ள நீ ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல அனலாய், ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு, துதியோடு, ஸ்தோத்திரம், எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஒரு ஜெபம், பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு ஜெபம் எப்படி இருக்குது? உங்க ஜெபம் எப்படி இருக்குது? எது நம்மை பாதுகாக்கும்? பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்மை பாதுகாக்கும். நல்ல துதியோடு விண்ணப்பம் பண்ணி நல்லா ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஜெபம் நம்மை வழுவாமல் பாதுகாக்கும். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம் யூதா சொல்லுகிறார். ஐந்தாவது காரியம், எது நம்மை வழுவாமல் பாதுகாக்கும் என்று. ஐந்தாவது காரியம் என்னவென்றால் 21ஆம் வசனத்துல, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஐந்தாவது காரியம், கடவுளுடைய அன்பினால நிரம்பி இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பினால. ஸ்தோத்திரம். அன்பு மிக முக்கியம். ஸ்தோத்திரம். மிக முக்கியமான காரியம் அன்பு. ஸ்தேகமா சகோதரனை நேசிப்பது, ஆண்டவருக்காக ஆண்டவர் அதிகமாய் நேசிப்பது, ஆண்டவருடைய அன்பினால நாம் நிறைக்கப்படுவது. ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் தேவனுடைய அன்பின் காரியங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பினால நாம் நிறைக்கப்படும்போது நாம் வழுவாமல் பாதுகாக்கப்படுவோம். நாம் ஒருபோதும் வழுகி போக மாட்டோம். ஸ்தோத்திரம். சாத்தான் வழுகி போக செய்கிறான், கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்த 6 விஷயத்தை கொஞ்சம் மைண்டில் வைங்க. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் வரும்பொழுது ஐயோ என்ன ஆகுமோ,
என்று வரும்பொழுது இந்த 6 விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யூதா சொன்ன வார்த்தை நிறைவேறும். வழுவாமல் என்னை காக்க வல்லவர். ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பு, கர்த்தரை நேசிக்கிற அன்பு. கடவுளை நேசிக்கிறவர்கள் என்றால் அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்படியே ஜெபிப்பார்கள், வேதம் வாசிப்பார், ஆலயத்துக்கு வருவார்கள், ஊழியங்கள் செய்வார்கள், மற்றவர்கள் நேசிப்பார்கள், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. இப்படி எல்லா காரியங்களும் அவர்களுக்குள்ள நாம் பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய அன்பு, கடவுளை நேசிக்கிற அன்பு எந்த அளவில் இருக்கிறது? ஸ்தோத்திரம். கடவுளை நேசிக்கிற அன்பினால் நிரம்புங்கள். கர்த்தர் உங்களை வழுவாமல் பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். கடைசி காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசி காரியம், நாம் வழுவாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய கடைசி காரியம், 5வது காரியம் 22ஆம் வசனத்தில் யூதா எழுதுறாரு, பகுத்தறி உள்ளவர்களாயிருங்கள். என்ன எழுதுறாரு 22ஆம் வசனத்தில்? அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து. இன்னைக்கு இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறோம். கவனிங்க, நான் முடிக்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறோம். எல்லாம் செய்கிறோம், ஓடி ஆடி துருன்னு பண்ணுறோம். ஆனால் பகுத்தறிவு இல்லாமல் செய்கிறோம். அதனால சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகிறது. பகுத்தறிவு, எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, மறுபடியும் சொல்லுங்க. பகுத்தறிவு. எது செய்தாலும் பகுத்தறிவோடு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எதையும் யோசிக்கிறது இல்லை, துருன்னு போய் சேருது. எதையும் யோசிக்கிறது இல்லை, அப்படியே முந்திரி கொட்டம் போல போய் செய்யறது. அதனால தான் சில விளைவுகள் உண்டாகிறது. இங்க பகுத்தறிவோடு என்ன செய்ய சொல்றாரு? ஜனங்களை ரட்சியுங்கள், பகுத்தறிவோடு செய்யுங்க. அந்த வசனம் பாருங்க, யூதன் அழகாக பாருங்க. சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து நீங்கள் ரட்சியுங்கள், பகுத்தறிவோடு செய்யுங்கள். ஊழியம் செய்தா கூட பகுத்தறிவோடு செய்யணுமா? சிலருக்கு இரக்கம் காட்டணும்ப்பா, யாருக்கும் இரக்கம் காட்டுறோம் பாருங்க, அது கூட பகுத்தறிவோடு செய்யணுமா? யூதா எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. ஒரு ஆளுக்கு உதவி செய்யறியா, கொஞ்சம் பகுத்தறிவோடு செய். ஒரு ஆளுக்கு ஏதாவது நீ அன்பு காட்டுறியா, பகுத்தறிவோடு செய். நீ போய் சிக்கி தவிக்காத, கடைசியில் நீ வழிக்கு போயிடாத. ஸ்தோத்திரம். நீ வழிக்கு போய் விழுந்துடாத, பகுத்தறிவோடு செய். ஸ்தோத்திரம். பகுத்தறிவோடு அன்பு காட்டு, பகுத்தறிவோடு ரட்சிப்பின் வார்த்தையை சொல்லு, பகுத்தறிவோடு மற்றவர்களுக்கு உதவி செய், பகுத்தறிவோடு அவங்கள காப்பாத்து. அவங்கள காப்பாற்ற சொல்லி நீ போய் நெருப்பில் உண்டன ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதை தான் நீங்கள் எழுதுறார், பகுத்தறிவு. விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு கர்த்தர் பகுத்தறிவை கொடுத்து செய்ய வேண்டிய வார்த்தை. பகுத்தறிவோடு கூட நாம் ஓட வேண்டிய காரியங்கள், பகுத்தறிவோடு கூட நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பகுத்தறிவை நமக்கு தருவாராக. ஒரு விஷயத்தை, ஒரு குடும்பத்தை இது எப்படி செய்யணும், எப்படி நடத்தணும், இவங்ககிட்ட எப்படி பேசணும், இது எப்படி செய்யணும், இதை எப்படி காரியத்தை இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்பது இதெல்லாம் பகுத்தறிவோடு செய்ய வேண்டும் என்று தான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். பண்ணிட்டோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அங்கே தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம விசுவாசத்தை இழந்து போயிடுறோம், வழிக்கு விழுந்துடுறோம். அது ஆபத்து நமக்கு. காரியங்கள் விஷயம் இல்லை, நம்ம விசுவாசம் தான் விஷயம். யாருக்கும் உதவி செய்து போய் நம்ம விசுவாசத்தில் விழுந்து போயிடுறோம். யாருக்கோ ஏதோ செய்ய போய் நம்ம விசுவாசத்தில் நம்ம விழுந்து போயிடுறோம். ஒருவேளை ஊழியமே செய்ய போகிறோம், நம்ம விழுந்து போகிறோம். காரணம் என்ன? பகுத்தறிவு இல்லாமல் காரியங்களை செய்யக்கூடாது. கடைசியில் என்ன பண்ணோம்? கடவுள் மேலே பேர் வச்சிரு. நான் ஒரு ஊழி தான் போனேன் பாரு, அப்படி ஆயிடுச்சு. நான் சர்ச்சுக்கு தான் போனேன், இப்படி ஆயிடுச்சு. நான் இயேசுக்கு தான் போய் செய்தாலாம், அதை சர்ச்சுக்கு போனாங்களாம், அப்படி ஆயிட்டாங்க. எப்படிங்க? தப்பு எங்கே வந்துச்சு? சர்ச்சை தப்பு பண்ண வச்சுட்டு ஒன்று பைபிளில் தப்பு பண்ண சொல்லுது. சர்ச்சை அவனை மாட்டி விட்டுச்சு, இயேசு அவனை மாட்டி விட்டார். எது உன்னை மாட்டி விட்டுறது? பகுத்தறிவு இல்லாமல் செய்து தான் உன்னை மாட்டி விட்டது. பைபிள் சொல்லி கொடுக்கிறது, ஊழியம் செய்தாலும் பகுத்தறிவோடு செய், வேதம் வாசித்தாலும் பகுத்தறி, எதை அந்நிய ஜனங்களை பழகுறாயா, பகுத்தறிவோடு செய். ஸ்தோத்திரம். நம்ம அறிவில்லாமல் யோசிக்காமல் நம்ம போய் எதை செய்துட்டு கடைசியில் யாருக்கு? பைபிளுக்கும் இயேசுக்கும் தான் பேர் கெட்டு போகுது, சர்ச்சுக்கு பேர் கெட்டு போகுது. ஸ்தோத்திரம். யூதாவில் அழகாக எழுதுறாரு பாருங்க, பகுத்தறிவோடு செய்யுங்கள். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அது கூட பகுத்தறிவோடு பண்ணு.
ஒரு ஆளுக்கு ரட்சிப்பை நீ கொடுக்க வேண்டும் என்றால் அதை கூட பகுத்தறிவோடு பண்ணு. ஒரு ஆளுக்கு இரக்கம் காட்டுகிறாயா, தயவு காட்டுறியா, அதை கூட பகுத்தறிவோடு செய். இப்படி நம்ம ஞானமா நடந்தா நம்ம அழகா பாதுகாக்கப்படுவோங்க. ஸ்தோத்திரம், ஆமென். 6 விஷயங்கள் யூதா எழுதுகிறார். வழுவாகும்படி நாம் பாதுகாக்கும்படிக்கு முதல் காரியம் அப்போஸ்தலரின் வார்த்தையை நினைவு கூறுங்கள். 2வது, பரியாசக்காரருடன் நீங்கள் தூரமாயிருங்கள். 3வது காரியம், விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள். 4வது காரியம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபியுங்கள் என்று எழுதுகிறார். 5வது காரியம், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். 6வது காரியம், பகுத்தறிவுள்ளவனாயிரு. பகுத்தறிவுள்ளவனாய் உன் குடும்பத்தை நடத்து, பகுத்தறிவுள்ளவனாய் எல்லா காரியங்களையும் செய் என்று யூதா அருமையா எழுதுகிறார். ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்மை காக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடுங்க, நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் வல்லவர்.